நம்ம ஜாக்கி ஜானுடைய சிட்டி ஹண்டர், ஓல்டு பாய், அகிரா இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகளை மாங்கா சீரீஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. அப்படி வந்திருக்கிற ஒரு படம் தான் இந்த டீமன் சிட்டி, ரைட்டட் பை சைஜி டனாகா. படத்துடைய கதை என்னன்னா, சாக்காட்டான்னு ஒரு ஹிட்மேன் இருக்காரு. இவர் கண் முன்னாடியே அவருடைய மனைவியையும் குழந்தையும் ஒரு மாஸ்க் போட்ட கும்பல் சுட்டு கொன்றது. அவங்க சுட்டது பத்தாம இவரையும் போட்டு தள்ளிடுறானுங்க. இதனால இவர் கோமாக்கு போயிடுறாரு. 15 வருஷம் கழிச்சு பிரிஷன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்து இவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு ரிவெஞ்ச் எடுத்தாராங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் வந்து ஒரு ஸ்டைலிஷான படம், ரொம்பவே நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. காரணம் என்னன்னா, இது 80ஸ்ல வர ஆக்ஷன் படங்கள் மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே அச்சசலா 80s நாஸ்டாலஜியை தான் கிளறி விட்டுருக்கானுங்க. இது வந்துட்டு அப்படியே இருக்கணுங்கிறதுக்காகவே கதையுமே அப்படியே வச்சு எடுத்துட்டானுங்க. எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ எதுவுமே இல்லை, ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் கதையே நகருது. ஆனால் இது நல்லா இருந்துச்சு. படம் வந்துட்டு ஒரு 1.25 மணி நேரம் போகுது, போர் அடிக்காமல் போயிடுச்சு. ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதனால தான் ஒரே ரத்தமும் சதையுமா வந்துட்டு வெட்டி வீசி தள்ளுறானுங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அது போக பெரிய பேக் போனா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா படத்துடைய மியூசிக் தான். ஏன்னா 80ஸ்ல எப்படி அந்த எலக்ட்ரானிக் மியூசிக்கை வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அதை தான் இந்த படத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல வந்துட்டு அது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. படம் மேக்கிங்கா வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது, ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு. கேமரா ஒர்க்லாம் வந்துட்டு அவ்வளோ அட்டகாசமா இருந்துச்சு. படம் வந்துட்டு ஒரு மூடு செட் பண்ணுது, ஒரு ஆக்ஷனுக்கான அந்த ஒரு தீம் வந்துட்டு படத்துல நல்லாவே இருக்குது. முக்கியமா இந்த படத்துல புதுசா ஒண்ணுமே இல்லை, எல்லாமே பார்த்து சலிச்சு அடிச்சு துவைச்ச கதைகள் தான். ஆனாலுமே இது நல்லா இருந்தது, அதுதான் இதுல பிளஸ் பாயிண்ட். ஏன்னா நல்லா எடுத்திருக்காங்க. சில கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருக்குது. ஹீரோ வந்து பொண்ணை பார்த்துட்டு ஓடிடு அப்படின்னு சொல்ற சீன்லாம் வந்துட்டு சூப்பரா இருக்கும். அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த படத்துல வந்துட்டு ஒரு ப்ரீ கிளைமேக்ஸுமே இருக்கு. அது என்னடான்னு பார்த்தா அதுவும் பழசு தான், அதுவும் எதுவுமே புதுசு கிடையாது. இப்ப 80s படங்களை நம்ம அப்ப பார்த்ததோட சரி திரும்ப வந்து ரீவிசிட் பண்ணியிருக்க மாட்டோம். அதை எதுக்குடா நீங்க ரீவிசிட் பண்றீங்க, நான் புதுசாவே எடுத்து கொடுக்குறேன், அதை பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் இருந்தது. ஆனா நல்லாவும் இருந்தது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே மாதிரி ரீசெண்டா மார்க்கோன்னு ஒரு படம் வந்தது. அதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு எத்திக்ஸுமே இல்லாம குழந்தைகளெல்லாம் சிலிண்டரை போட்டு குத்துன்னு குத்தி கொள்ளுவானுங்க. இந்த வயலன்ஸ் எல்லாம் வந்துட்டு அது தேவையில்லாம வச்ச மாதிரி இருக்கும். அதாவது வயலன்ஸ்க்காகவே எடுத்திருக்கேன், இந்த மாதிரி ஒரு வயலன்ஸ் படத்தையே எடுக்க முடியாதுங்கிறதுக்காக வேணும்ட்டே எடுத்த மாதிரி இருந்துச்சு. அது எங்கேயுமே கனெக்ட் ஆகாம போயிடுச்சு. ஆனா இந்த 2Kகளுக்கு வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு, அது வந்துட்டு ஹிட் ஆகி போயிடுச்சு. ஆனா இந்த படத்துல வயலன்ஸ் வந்து கதைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாவே இருந்துச்சு. எங்கேயுமே வந்துட்டு ஓவர் டோஸ் ஆன மாதிரி தெரியல. அது ரொம்பவே நல்லா இருந்தது. நல்ல பீச்சுக்கு அடிக்குது, அங்கங்க கையை வெட்டிட்டு போறது, இந்த மாதிரி நிறைய சீன்கள்லாம் வந்துட்டு இந்த படத்துல இருக்குது. ஓவராலாவே வந்துட்டு எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. எங்கேயும் வந்துட்டு எனக்கு போர் அடிக்கல. ஒரு 80s ஆக்ஷன் படத்தை எல்லாம் மிஸ் பண்ணவங்களா தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். அந்த 80s நாஸ்டாலஜி ஃபீலிங் வந்துட்டு இந்த படத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்லயே தமிழ்ல இருக்கு, தாராளமா பாருங்க. நம்ம வேற ஒரு படத்துல சந்திப்போம். பை பை.